இந்தியாவின் சிலிக்கான் வேலின்னு அழைக்கப்படுற பெங்களூரு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் ஒன்று. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் பொல்யூஷன்னு தினம் தினம் பெங்களூரு வாசிகளுக்கு பல தலைவலிகள் இருந்தாலும் தொழில் நகரமாக இருக்குது, ஐடி உள்ளிட்ட பல துறைகளோட நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை தேடி பெங்களூருக்கு வராங்க. ஆனால் அதுக்கேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததுனால பெங்களூரு நகரம் மூச்சு முட்டுது. ஒரு பக்கம் சம்மர் வந்துட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காத அளவுக்கு பெங்களூருவில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. மறுபக்கம் சில மணி நேரங்கள் மழை பெஞ்சாலே பெங்களூரு நகரம் தண்ணியில் தத்தளிக்குது. இப்படி பெங்களூரு வாசிகளுக்கு பல்வேறு தலைவலிகள் இருந்தாலும் அதில் புதுசாக ஆட் ஆகிருக்கு மற்றும் ஒரு தலைவலி, மிக முக்கிய பிரச்சனையாக இது சேர்ந்துருக்கு. அதாவது கார்பேஜ் டேக்ஸ். நமக்கெல்லாம் சொத்து வரி, குடிநீர் வரி தெரியும். ஆனால் குப்பை வரி, பெங்களூரு வாசிகள் இனி குப்பை குட்டுறதுக்கு கூட டேக்ஸ் செலுத்தணும் அப்படின்னு பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக அறிவித்து ஏப்ரல் 1 அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதன்படி சொத்து வரி கூடவே வருடந்தோறும் இனி பெங்களூரு வாசிகள் குப்பை வரியையும் கட்டியாகணும். ஒவ்வொரு பில்டிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கு பெங்களூரு திடக்கழிவு மேலாண்மை நிறுவனம். ஒரு வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய் குப்பை வரி மூலமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வீடுகள், ஹோட்டல்கள், கடைகள்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற கட்டடத்துக்கு மாதம் 10 ரூபாய் குப்பை வரியாக நிர்ணயிச்சிருக்காங்க. 600லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற பில்டிங்குக்கு 50 ரூபா, 1000லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்னா 100 ரூபா, 2000லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற கட்டடங்களுக்கு 150 ரூபாய், 3000லேருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற கட்டடங்களுக்கு 200 ரூபாய் மாதம் குப்பை வரியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 4000க்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங்குக்கு அதிகபட்சமாக மாதம் 400 ரூபாய் கட்டணமாக அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் நவம்பர் மாதமே குப்பை வரியை பெங்களூரு மாநகராட்சி அறிவிச்சது. ஆனால் பொதுமக்களோட கடும் எதிர்ப்பு, அரசியல் கட்சிகளுடைய கண்டனம் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டுச்சு. குப்பை வரி விவகாரம் கர்நாடக அரசியலையும் பூதாகரமாக விடுச்சிருக்கு. மாநில அரசோட இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குப்பையை கிளீன் பண்ணுறங்கிற பேரில் மாநில அரசு தன்னோட கஜானாவை நிரப்ப பார்க்குறதா பாஜக எம்எல்ஏ அசோகா மிக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. மாநில அரசு திவால் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி குப்பைக்கு கூட வரியை போட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். மாநில அரசு இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டாங்க, இப்போ அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறாங்க. அதனால தான் இலவச திட்டங்களுக்கு செலவழிக்கப்பட்ட பணத்தை ஈடுகட்டுறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்க இந்த குப்பை வரியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு மாநில பாஜக தலைவர் விஜயேந்திராவும் கடுமையாக தன்னோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு. பெங்களூருவில் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கிற கார்பேஜ் டேக்ஸுக்கும் சென்னைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பெங்களூரு வாசிகள் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை வாசிகள் தப்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். 2020 டிசம்பர் மாதம் அப்போ இருந்த கவர்மெண்ட் சென்னை மாநகராட்சியில் பொதுமக்கள் குப்பை வரியை செலுத்தணும் அப்படின்னு அறிவித்து மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. இனி வருடந்தோறும் சொத்து வரி கூட குப்பை வரியும் வசூலிக்கப்படும் அப்படின்னு அறிவித்து அதுக்கான கட்டணத்தையும் சென்னை மாநகராட்சி நிர்ணயிச்சது. அதாவது வீடுகளுக்கு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரையும், கல்யாண மண்டபங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரையும், ஹாஸ்பிட்டல்ஸ், கல்வி நிறுவனங்கள், திரையரங்குகள்னு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு வகையான கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டது. அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சென்னை மாநகராட்சியோட இந்த அறிவிப்புக்கு மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமில்லாம அறிவிப்பை வாபஸ் பெறணும்னு சொல்லி தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொரோனா வைரஸ் சீசன், பிஸ்னஸ் டல்லு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் இது தேவையான்னு பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள், குடியிருப்பு நலச்சங்கங்களும் மிக கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்தது. இதனால் வேறு வழியே இல்லாமல் அறிவித்த கார்பேஜ் டேக்ஸை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லி சென்னை மாநகராட்சியும் தன்னோட முடிவிலிருந்து பின்வாங்குச்சு. அதன் பிறகு கவர்மெண்ட் மாறியும் 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் கார்பேஜ் டேக்ஸ் பற்றின எந்த ஒரு அறிவிப்பையும் சென்னை மாநகராட்சி வெளியிடாததுனால பொதுமக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, உண்மையிலேயே இந்த கார்பேஜ் டேக்ஸை மாநில அரசு அப்போ ஏன் அறிவிக்கணும், ஏன் திரும்ப பெறணும் அப்படின்னு பல சந்தேகங்கள். மத்திய அரசோட திடக்கழிவு மேலாண்மை விதிகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதுக்கான விடை ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். 2000 ஆண்டு கொண்டு வரப்பட்ட மத்திய அரசின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளில் 2016 திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தம் தான் கார்பேஜ் டேக்ஸ் பற்றி சொல்லுது. அதாவது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் கார்பேஜ் டேக்ஸ் பற்றி முடிவெடுத்துக்கலாம், அதுக்கான கட்டணத்தையும் நிர்ணயிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து தராதவங்களுக்கும் ஆன் த ஸ்பாட்லேயே ஃபைன் போடலாம்னு இந்த விதிகள் சொல்லுது. 2016 திருத்தப்பட்ட மத்திய அரசின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பேஸ் பண்ணி தான் 2019 சென்னை மாநகராட்சியும் திடக்கழிவு மேலாண்மை துணை விதிகள்னு கொண்டு வந்து கார்பேஜ் டேக்ஸை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு பின்வாங்கினாங்கிறது குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.